வணக்கம், என்னுயிரே செல்லம்மா. இன்றைய ப்ரோமோ. தேவா, இந்த கொலுசு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்காக வாங்கி கொடுத்தது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் என்று ரதி சோகமாக சொல்ல, அவள் கையில் இருந்த அந்த ஒற்றை கொலுசை வாங்கி அதில் இருந்த சலங்கையை ஆட்டி பார்த்தவன், அந்த இன்னொரு கொலுசு எங்கேயும் போகலை, என்கிட்ட தான் இருக்குது என்று சொல்ல, என்ன இன்னொரு கொலுசு உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? எங்கே இருக்கு? ரதி ஆர்வமாக கேட்க, கைலாஷ் ஆட்கள் உன்னை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றினப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வாசல் முன்னாடி இது விழுந்திருந்துச்சு என்று தேவா சொல்ல, எனக்கு கொலுசுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த கொலுசை போட்டுக்க முடியாமல் போச்சு. ஒரு கொலுசை மட்டும் கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன். அம்மா பார்த்துட்டாங்க. ஒரு கொலுசை யாராவது போடுவாங்களா? வா, கடைக்கு போய் இதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு இதை கழட்டி வச்சிட்டேன் என்று ரதி சொல்ல, இரு வரேன் என்று தேவா எழுந்து சென்று தன் ராயரை திறந்து அவன் சட்டையின் மேல் வைத்திருந்த இன்னொரு கொலுசை எடுத்து வந்து ரதியிடம் கொடுக்க, சந்தோஷமாய் அவள் அதை வாங்கி கொண்டாள். கொலுசை கொடு, நானே போட்டு விடுறேன் என்று தேவா சொல்ல, உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நான் போட்டுக்கிறேன் என்று அவள் சொல்ல, என் பொண்டாட்டிக்கு காலில் கொலுசு போட்டு விடுறதை விட வேற எந்த வேலையும் எனக்கு முக்கியம் இல்லை. அது வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாக காத்துட்ருக்க முடியாது, அதுவும் இவ்வளவு பக்கத்தில் உன்னை வச்சுக்கிட்டு. மோகத்தில் இருந்தவனின் உதடுகள் அவள் உதடுகளை தேட அவனிடமிருந்து தப்பிப்பது கடினம் என்று உணர்ந்து கொண்ட பெண்ணவளோ, சரி தாலியை நீங்களே போட்டு விடுங்க, போய் எடுத்துட்டு வாங்க என்று சொல்ல, இப்போ வா, இப்போ வேண்டாண்டி. அவன் விரல்கள் அவள் கழுத்தை தாண்டி கீழே பயணிக்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாலி எடுத்துட்டு வந்து நானே உன் கழுத்தில் போட்டு விடுறேன், இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் கருமமே கண்ணாய் இருக்க, நோ வே, இப்போவே வேணும் என்று அவள் அவன் கையை பிடித்து கொள்ள, செல்லம்மா அடம் பிடிக்கிறடி, இங்கேயே இரு, எடுத்துட்டு வரேன் என்று அவன் எழுந்து செல்ல,